அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கருசூழ் படலம் மற்றும் அதன் பணிகள். வளர்கின்ற கருவை சுற்றி 4 படலங்கள் காணப்படுகின்றன. என்ன அந்த 4 படலங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 1 கோரியான், 2வது ஆம்னியான், 3வது அல்லன்டாய்ஸ், 4வது கரு உணவு பை. இந்த 4 படலங்களும் கருவை சுற்றி காணப்படக்கூடிய படலங்கள். இந்த படலங்களினுடைய பணி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கரு உலர்ந்து போகாமல் பாதுகாத்தல். அதாவது பரிணாமத்தில் பார்த்தோம்னா, நீரில் வாழக்கூடிய மீன்கள், அடுத்தது ஈறுவாழ்விகள், அடுத்தது ஊர்வன, பரப்பன, பாலூட்டிகள். இப்போது நீரில் வாழக்கூடிய உயிரினம் பார்த்தோம்னா முட்டையை நீரில் தான் இடுது இல்லையா? விந்துவும் அண்டமும் நீரில் தான் சேர்ந்து கரு உருது. அப்போ நீரில் இருக்கும் பொழுது அந்த கருவானது உலர்ந்து போகாது, ஏன்னா ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இருவாழ்விகள் தவளையிலையும் பார்த்தீங்கன்னா நிலத்தில் வாழும், ஆனால் கருவுறுதல் நிகழ்வதோ இல்லை இனப்பெருக்கம் செய்வதோ தண்ணியில் தான் நடக்கும். அங்கேயும் என்ன நடக்காது? கரு உலர்ந்து போகாமல் இருக்கும். ஆனால் இந்த ஊர்வன, பறவை இனங்கள் மற்றும் பாலூட்டிகள் என்ன ஆகுதுன்னா, முழுக்க நிலத்தில் தான் முட்டையிட்டு கருத்தரிக்க செய்யுது. இப்போது அந்த முட்டையானது உலர்ந்து போகாமல் இருப்பதற்காக இந்த படலங்கள் இருக்குது. கருவை சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த படலங்கள் கரு உலர்ந்து போகாமல் பாதுகாத்தலுக்காக இது இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா ஏக்க அதிர்வை தாங்குதல். அதனால் ஏக்க அதிர்வை தாங்குதல், இப்போ கர்ப்பிணி பெண் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, நடந்து ஓடுறாங்க, திடீர்னு மாடி படிக்கட்டு ஏறுறாங்க, இறங்குறாங்க. அப்போ அந்த வயிற்றில் இருக்க இந்த கர்ப்பப்பையில் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அதிர்வு ஏற்படுது. அந்த அதிர்வை அந்த குழந்தைக்கு தெரியாமல் அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த படலம் தாங்கிக் கொள்கின்றன. அப்போ அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும்? அந்த அதிர்வே அந்த குழந்தைக்கு போகாது. அந்த படலமே எல்லாமே என்ன பண்ணுது? அந்த அதிர்வை தாங்கிக் கொள்கின்றன. ஊட்டச்சத்து பொருட்களை அளித்தல். இந்த கருவுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறேன், மனிதனில் காணப்படக்கூடிய கருமுட்டைக்கு உணவு கிடையாது, யோக் இருக்காது. கருமுட்டையில் யோக் இருக்காது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது வளர்கின்ற கருவிற்கு உணவை அளிப்பது யார் அப்படின்னு கேட்டால், இந்த கருசூழ் படலத்தில் ஒரு படலம் தான் என்ன பண்ணுது? ஊட்டச்சத்து பொருட்களை உறிஞ்சி அந்த குழந்தைக்கு தருது. அடுத்தது வாயு பரிமாற்றம். ஆக்சிஜன், CO2 பரிமாற்றம் நடக்குது இல்லையா? ஸோ இந்த 4ம் கருசூழ் படத்தினுடைய பணிகள். ஸோ இது 3 மதிப்பெண்ணில் கேட்பாங்க, நல்லா படித்து வச்சுங்க. அடுத்தது ஆம்னியான். ஆம்னியான் பார்த்தோம்னா 2 அடுக்குகளானவை. படத்தில் நல்லாவே பார்த்து தெரியும், ஆம்னியான் 2 அடுக்கு உடையவை அப்படின்னு சொல்கிறோம். இது ஒளி ஊடுருவும் ஜவ்வு. இந்த ஜவ்வு ஒளி ஊடுருவும் தன்மை கொண்டது. அடுத்தது ஆம்னியாட்டிக் திரவத்தால் நிரப்பப்பட்டுள்ளது. இந்த ஆம்னியாட்டிக் திரவம் என்ன பண்ணுது? அதுக்குள்ளே தான் அந்த கரு வளர்ந்து கொண்டு இருக்குது. அந்த வளர கருவுக்கு ஒரு மிதவை தன்மையை உருவாக்குது. இப்போ ஏற்கனவே பார்த்தீங்களா, அதாவது அதிர்வை அந்த குழந்தைக்கு எடுத்து செல்லாது அப்படின்னு சொன்னோம். அந்த அதிர்வு ஃபுல்லாக என்ன ஆகும்? இந்த ஆம்னியாட்டிக் திரவமே தடுத்துக்கும். அப்போ அந்த குழந்தைக்கு அந்த அதிர்வு தெரியாது. அதனால் ஒரு மிதவை சூழ்நிலை தந்து அதை பாதுகாக்கிறது. கரு நகர்வதற்கு ஒரு ஊடகமாக, ஒரு மிதவை ஊடகமாக அந்த கரு நகர்வதற்கு இந்த ஆம்னியான் காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். கருவின் வெப்பநிலையை சீராக பராமரிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு 3 மதிப்பெண் கேள்வியில் ஆம்னியானை பற்றி சிறு குறிப்பு வரைகன்னு கேட்கலாம். அடுத்தபடியாக கரு உணவு பை. ஸோ கரு உணவு பைனா என்ன? இது வளர்க்கருவின் உணவு பாதையின் ஒரு பகுதியாக உருமாறுகிறது. கரு உணவு பை நம்மளுக்கு என்ன இல்லை, யோக் அதில் அந்தளவுக்கு யோக் இல்லை. ஆனால் என்ன பண்ணுது? ஒரு உணவு பாதைக்கு ஒரு பகுதியாக இந்த கரு உணவு பை அமைகிறது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஆரம்ப காலத்தில் கரு உருவாகும் பொழுது நம்ம கரு உருவான பிறகு நம்மளுடைய ரத்த நாளங்களோ எங்கேருந்து உருவாகுதுன்னு சொல்கிறோம், எலும்பு மஜ்ஜையிலேருந்து உருவாகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் கரு உருவாகும் ஆரம்ப காலத்தில் இரத்த செல்களும் இரத்த குழாய்களும் இந்த இடத்துலேருந்து தான் உருவாகுது, கரு உணவு பையிலேருந்து தான் உருவாகுது. அதனால் இது என்ன சொல்கிறோம்? மூலாதாரமாக விளங்குகிறதுன்னு சொல்கிறோம். ஆரம்ப நிலையில் இரத்த செல்களும் இரத்த குழல்களுக்கும் மூலாதாரமாக விளங்குகிறதுன்னு சொல்கிறோம். அடுத்தது அல்லன்டாய்ஸ். ஸோ அல்லன்டாய்ஸ் பார்த்தீங்கன்னா கரு உணவு பையின், நல்ல படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், கரு உணவு பையின் முன்பகுதியிலிருந்து ஒரு சிறிய வெளுப்பிதுக்கத்தை அல்லன்டாய்ஸ் உருவாக்குகிறது. கரு உணவு பை இதை பார்த்தோம்னா தெரியும், கர்சர் வைக்கிற பாருங்க தெரியும். கரு உணவு பையினுடைய வால் முனைப்பகுதியிலிருந்து ஒரு சிறிய, திருப்பி பார்த்திங்கன்னா ஒரு சிறிய வெளிப்பிதுக்கத்தை அல்லன்டாய்ஸ் உருவாக்குகிறது அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ இதுதான் என்ன பண்ணுறது, இந்த அல்லன்டாய்ஸினுடைய அந்த ஆரம்பம் தானது தொப்புள் கொடியின் அடிப்படை அமைப்புன்னு சொல்கிறோம். இதுதான் வந்து தொப்புள் கொடியினுடைய அடிப்படை அமைப்பு. இந்த அல்லன்டாய்ஸும் தாயில் இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் இருக்கு இல்லையா, கருப்பையில், அந்த எண்டோமெட்ரியமும் இணைந்து ரெண்டு இணைந்து என்ன சொல்கிறது, தாய்சை இணைப்பு திசுவாக உருமாறுகிறது. பின்னாடி என்னாவது, இது சிறுநீர் பையினுள்ள ஒரு பகுதியாக மாறுகிறது. அடுத்தது கோரியான். இது வந்து வெளிப்படலம். நல்லா பார்த்தா தெரியும், எல்லா கருப்படலையும் சூழ்ந்த ஒரு படலம் தான் கோரியான்னு சொல்கிறோம். அந்த கோரியானுக்குள்ளே தான் இருக்குது அல்லன்டாய்ஸ், ஆம்னியான், கரு உணவு பை. அல்லன்டாய்ஸ், ஆம்னியான், கரு உணவு பை எல்லா படலத்தையும் சூழ்ந்தது தான் யார், கோரியான்ன்ற வெளிப்படலம். தாய்சை இணைப்பு திசுவை உருவாக்குதல், அது என்ன சார் ஏற்கனவே சொன்னீங்க, தாய்சை இணைப்பு திசுவை உருவாக்குதல்னு ஒரு படலத்தை சொன்னீங்க, இங்கேயும் இதே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அல்லன்டாய்ஸ் கோரியானும் இணைந்து அல்லன்டா கோரியான் அப்படின்னு சொல்லுவாங்க. தாய்சை இணைப்பு திசுக்கு என்ன சொல்லுவாங்க, அல்லன்டாய்ஸ் கோரியானும் இணைந்து கருப்பையில் இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியத்தோடு இணைந்து தாய்சை இணைப்பு திசுவை உருவாக்கும். அதனால தான் மனிதனில் இருக்கக்கூடிய அந்த தொப்புள் கொடி, அதாவது பிளாசண்டானுடைய பெயர் என்ன சொல்லுவாங்கன்னா, அல்லன்டா கோரியானிக் பிளாசண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லன்டாய் கோரியான் தாய்சை இணைப்பு திசு அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற எல்லா கருசூழ் படலத்தையும் கருவையும் மொத்தமாக சூழ்ந்து பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்தது கருசூழ் படலங்கள், 4 வகையான படலங்கள் பார்த்தோம், மற்றும் அதன் பணிகளை பார்த்தோம். என்ன 4 வகையான படலங்கள், கோரியான், ஆம்னியான், அல்லன்டாய்ஸ் மற்றும் கரு உணவு பை அப்படின்றத பார்த்தோம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, ஒரு 5 மதிப்பெண் கேள்வி கேட்பாங்க. கருசூழ் படலம் மற்றும் அதன் பணிகளை விவரிக்க அப்படின்னு 5 மார்க் கேள்வி கேட்பாங்க. அல்லது 2 அல்லது 3 மதிப்பெண் கேள்வியில் கோரியான் சிறுகுறிப்பு வரைக, ஆம்னியானை பற்றி எழுதுக, அல்லன்டாய் சிறுகுறிப்பு வரைக, கரு உணவு பையின் பணிகள் யாது, இந்த மாதிரி ஏதாச்சும் 2 அல்லது 3 மதிப்பெண் கேள்வியில் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நன்றி மாணவர்களே, மீண்டும் அடுத்த தலைப்பில் நம்ம சந்திக்கலாம்.